அட வந்துட்டீங்களா? என்னாச்சு? முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. பொண்ணுங்க கீழே விளையாட போயிருக்கா. ஆமா, முகம் ஏன் இவ்வளோ டல்லா இருக்கு? டீ கொண்டு வா. 8D ஃபிளாட்ல இருக்க சும்மா ஒரு காஃபி பவுடர் கொடுத்தா. 8 டீயா? ஆமா, சும்மா அவ ஹஸ்பண்ட் ஆப்பிரிக்கால இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்தாராம். இன்னைக்கு காஃபி குடிக்கிறீங்களா ஒரு சேஞ்சுக்கு? நண்பா, எனக்கு சேஞ்ச் வேண்டாம், புரிஞ்சுதா? இது வரைக்கும் எப்படி இருந்தமோ அப்படியே இருந்தா போதும். என்னாச்சு உங்களுக்கு? நான் டீயே எடுத்துட்டு வரேன். 8 டீ? டீ இத கொண்டு வரேங்க. நான் ஃப்ளாட்ல தான் இருக்கேன். அவ கீழே விளையாடிட்டு இருக்கா. ஓ, சாயங்காலம் தானே? ஓகே, வைக்கிறேன். உமன்ஸ் கமிட்டி மீட்டிங் இருக்கு இன்னைக்கு ஈவினிங். கீழே தான். ஓ, கழுத்துல என்ன கீறல்? கீரலா? என்ன கீரல்? நகம் கிழிச்ச மாதிரி ஒரு கீறல். ஐயோ, அங்க மட்டும்தான் பாத்தீங்களா? இதோ இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்கெல்லாம் தான். இங்க பாருங்க, ஒரு 5 நாள் கிச்சன்ல நின்று சமைச்சு பாருங்க, அப்ப புரியும். கிச்சன்ல வேலை பார்த்தா கழுத்துல கீறல் வருமா? அட கடவுளே, என்னாச்சு உங்களுக்கு? அப்படி என்ன கீறல்? இருங்க நான் பாக்குறேன். பாரு அங்க சைடுல. இதுவா? இது கிச்சன்ல துணி மாற்ற ஃப்ரேம்ல கிழிச்சுக்கிட்டேன். கிளாரிட்டி இல்ல. இதுல தான் உன் கழுத்து அடிபட்டதா? என்ன? இல்ல இல்ல, இந்த ஸ்டாண்ட்ல தானே உன் கழுத்து அடிபட்டது. ஆமா. அப்படின்னா இத அந்த லாக் பண்ண ரூம்ல வச்சிரலாம். லாக் பண்ணிருக்க ரூம்லயா? அந்த ரூம் முழுக்க உங்க பழைய பொருள் எல்லாம் வச்சிருக்கீங்க. அங்க ஒரு பின்னு வைக்க கூட இடம் இல்ல. பழைய தேவையில்லாத பொருளா? ஏண்டி, கேரளத்தோட வானிலையை ஆராய்ச்சி பண்றதுக்காக என்னோட சின்ன வயசுல இருந்து சேர்த்த குட்டி குட்டி பொருட்கள், எக்யூப்மெண்ட்ஸ். மன்னிச்சிருங்க, அந்த ரூம் முழுக்க புனிதமான பொருள் இருக்குன்னு ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்றியா என்ன? உன்னோட இது இங்கே இருக்கட்டும், அடிபடட்டும். லஞ்ச் ஃபுல்லா சாப்பிடணும், சரியா? ஹலோ, என்ன செல்லம்? இதுக்காகவே நிறைய வெயிட் பண்ண வேண்டியது. அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வண்டி இன்னும் வரல. அவ ஒழுங்கா இருந்தா நல்லது, ரொம்ப ஓவரா பண்றா. ரவி, ரவி இங்க இல்லையே. ஹலோ ரவி, எங்க இருக்கீங்க? நான் இங்க கீழே ஆபீஸ்ல அந்த மெயின்டெனன்ஸ் பே பண்ண வந்திருக்கேன். சரிங்க. தம்பி, எனக்கு போன 2 நாள் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணணும். ஏன், என்னாச்சு சார்? என் கார்ல ஒரு ஸ்கிராட்ச், அது எப்படி வந்ததுன்னு தெரியும் எனக்கு. அப்படியா? பார்க்குறேன் சார். ஓகே, இனி நான் பார்த்துக்கிறேன். சரி சார், வரேன் சார். நான் இவ்வளோ நாளாக என்ன நினச்சேன்னா, உலகத்திலேயே ரொம்ப பர்ஃபெக்டான ஹஸ்பண்டை நான் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது,
என்னை விட பெர்ஃபெக்டான ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான்னு. ஒரு சின்ன கவனக்குறைவால் வாழ்க்கையை பாழாகலாம். ஹலோ, ஹலோ சார், இங்கே நியூஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. வெதர் ரிப்போர்ட் எப்போ தான் கிடைக்கும்? நேற்று வந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை கொடுத்தா போதும். அப்படின்னா லட்சத்தீவில் இடியோட கூடிய மழை, பெங்கால் உட்கடல்ல சூறாவளி புயல், பீகார்ல தாழ்வு நிலை, அப்புறம் ஏர்போர்ட்ல 1-1.5 சென்டிமீட்டருக்கு வெள்ளம் வரும். டிடியில் கூப்பிட்டு 5 நிமிஷத்தில் ரிப்போர்ட் வரும்னு சொல்ல. ஓகே சார். ரவி, என்னடா? டேய் வா, வெளியில் போய் உட்காரலாம். எந்திரி வா. நீ விடு, நான் வரேன். டேய் ரவி, நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்னு நினைக்காத. டே, நீ எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் நீ அதை வெளியில் காமிக்கக்கூடாதுடா. அப்படி பார்த்தா நான் நிறைய பேர்கிட்ட கோவப்படணும். என் பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட ஓடி போக பார்த்தா அதை நான் யார்கிட்டயே காமிச்சிட்டேனா இல்லை கோவப்பட்டேனா? மச்சான், உண்மையிலேயே உன் ஒய்ஃப் உன்னை ஏமாத்துறாங்கிறது உன்னோட ஒரு சிந்தனையாக மட்டும் இருக்கலாம்ல. சிந்தனையா? என் கண்ணால் பார்த்தது எப்படா சிந்தனையாகும்? அவளுக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் அவள் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் நிறைய கஷ்டப்பட்டேன். ஆதாரத்தோட அவகிட்ட நான் கேள்வி கேட்டேன். அப்பதான் அவ தப்ப ஒத்துக்கிட்டா, தெரியுமா? சார், இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லையே. ஒரு ஹிடன் கேமரா வச்சா போதுமே. அது வைக்கலாம்ல. கேமரா ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, ஒடிஷாவில் ஃபார்ம் ஆன சைக்ளோன், அதோட அப்டேட்ஸ்க்காக சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. 2வது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிரான அலிகேஷன்ஸ். போன ஃப்ளட்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, கூடிய சீக்கிரம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி செக்ரட்டரியேட்டுக்கு அனுப்ப வேண்டியது. அதனால 2 நாளைக்கு யாருக்கும் லீவ் கிடையாது. புரிஞ்சதா? இந்த சைக்ளோன் விஷயத்த தினகரன் நீங்க கோஆர்டினேட் பண்ணுங்க. மினிஸ்ட்ரி லெவல் ஃபைல்ஸை கோஆர்டினேட் பண்ண வேண்டியது ரவி. பாலச்சந்திரனும் பிரேமனும் ரவிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா சார்? என்ன அவர் டீம்ல இருந்து கொஞ்சம் மாத்துறீங்களா? திஸ் இஸ் மை ஆர்டர். அதை மதிச்சா போதும். சார், ரவி. என்னடா? சார், சாரி சார். ரவி, நான் சொல்றது ஏதாவது கேக்குதா? கேட்டேன். டிப்ரெஷன்ல சைக்ளோன் கேட்டேன். அதானே? அதுவா? ஓகே, அப்போ நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு பார்ப்போம். போங்க, எல்லாரும் போங்க. ரவி, உனக்கு என்னதான் பிரச்சனை? சார், நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல டவுட்டோ கன்ஃபியூஷனோ அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா அதை கம்ப்ளீட்டா கிளியர் பண்றது தான் நல்லது. கண்டிப்பா அதுதான் நல்லது. அப்பதானே நம்ம டென்ஷன் ஃப்ரீ ஆக முடியும். தேங்க்ஸ் சார், அது போதும் சார். தேங்க்யூ. இல்ல ரவிக்கு அப்படி இல்ல, அப்படி இல்ல சார், அப்படி இல்ல. இது போதும். ச்சே, இப்ப என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டான்.